நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கருப்பு கவுனி நடவு பண்ணியிருக்கிறாங்க. இயற்கை முறையில் நடவு பண்ணியிருக்கிறாங்க. நம்மாழ்வார் ஐயாவோட வழியில் நம்ம பயணிச்சிட்ருக்கிறோம். நம்மாழ்வார் ஐயாவோட நினைவு நாள் டிசம்பர் 30. அந்த அன்னைக்கு நம்ம இந்த பதிவு போடணும் அப்படின்ட்டு பதிவு எடுத்தேங்க. ஏன்னா மண்ணுயிர் காத்து இன்னுயிர் காக்கணுங்க. நம்மாழ்வார் ஐயாவோட நோக்கமே அதுதான். மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு விளைச்சல் வரும். அந்த விளைச்சல் நல்லா இருந்தால் தான் ஒரு விவசாயி முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற கான்செப்ட்டுங்க. ஏன்னா நம்ம நஞ்சில்லாத உணவு சாப்பிட்டோம்னா மட்டும்தான் நம்ம நலமோடு வாழ முடியுங்கிறது நம்மாழ்வார் ஐயாவோட நோக்கம். அந்த நோக்கத்தை நம்ம கடைபிடித்து நம்ம அந்த புரிதலோடு நம்ம அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ரசாயன உரங்கள்ங்கிற இதில் மண்ணில் கூட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மாழ்வார் ஐயா எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம தாய் மண்ணுக்கு நம்ம என்ன கேடு செய்கிறோமோ அந்த கேடு நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. ஏன்னா நம்ம உரம் பூச்சி மருந்துங்கிற பேரில் தெளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணா பின்னான்னு தெளிக்கிறோம். அதனால தான் இத்தனை நோய்கள் வர்றதுக்கு காரணம் அதுதாங்க. மனிதர்களுக்கு இத்தனை நோய் வந்ததுக்கு காரணம் அதுதான். இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வளர்ந்து நிற்கிது கருப்பு கவுனி. இப்போ மழை வந்ததுனால அப்படியே சாஞ்சிருச்சுங்க. என்ன நல்ல வெயிட் ஏறிக்குச்சுங்க. வெயிட் ஏறினதே மழையும் பெய்யும்படி அப்படியே அந்த வெயிட்டு தாங்காமல் சாயுதுங்க. இங்கே பாருங்க, அப்படியே சாஞ்சிருக்கு. இந்த தடவை விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம அறுவடை பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். கதிரெலாம் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து நம்ம எந்த இடுபொருளுமே இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே கொடுக்கலைங்க. வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான். நம்மளுடைய நோக்கமே நடவு அறுவடை இதுதான். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஃபுல்லாக இந்த தண்ணி மழை தண்ணி தாங்காமல் வெயிட்டு தாங்காமல் இந்த ஓரக்காலில் இந்த வாழை மரம் தென்னை மரம் இருந்ததுனால அதனுடைய தண்ணி அப்படியே உழுக அப்படியே சாஞ்சிருச்சுங்க. வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருச்சு. ஏன்னா நஞ்சு இல்லாத உணவு சாப்பிட்டோம்னா மட்டும்தான் நல் வாழ்க்கை வாழ முடியும். நம்மளோட நோக்கமே நஞ்சில்லாத உணவு நலமான வாழ்வு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இன்னும் அந்த புரிதல் இல்லைங்க. புரிதல் இல்லாமல் தான் போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்ம சம்பாரித்த பணத்தை வச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக வாழக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி 99% மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இதையெல்லாம் மாற்றி நம்ம மாறினோம்னா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்குங்க. நம்மளும் நல் வாழ்க்கை வாழ முடியும், நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் அனைவருமே நம்மாழ்வார் ஐயாவோட இந்த நினைவு நாளில் நம்ம அவரோட கனவு நனவாக்கும் வகையில் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோங்க. இயற்கை விவசாயம் தான் செய்வோங்கிற உறுதிமொழி எடுத்துக்கணுங்க. அப்பொழுதுதான் நம் நுகர்வோருக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்க முடியும். நம்மளை நம்பி வாங்குகிற நுகர்வோர் நலமோடு வாழணுங்க. அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்துக்கு வாருங்கள், வரவேற்கிறோம். நம் தேகம் காப்போம், நம் தேசம் காப்போங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம், நம் மண் வளத்தை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க. எனது தொடர்பு எண் 99 42 43 24 82.